தொலைக்காட்சி அன்புள்ள அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு சிறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். டிவைன் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா எந்த அறிவிப்புமே இல்லாம திடுதுப்புன்னு டிவைன் சிங்கர் ஜூனியரா என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் ஃபைனல்ஸ் எல்லாம் அவங்க முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைனல்ஸ்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, யார் டைட்டில் வினர் ஆனாங்க, இது எல்லாமே எங்களை விட உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதுல வந்து 7 குழந்தைகளை உங்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் திரும்பவும் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த தளத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். ஸோ அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்காக சில பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்திருக்கிறாங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் டிவைன் 7. ஸோ சூப்பர் டிவைன் 7 அட்டகாசமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக இங்கே வந்தாச்சு. நம்முடைய டிவைன் சிங்கர் ஃபைனலில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது, திரும்ப இன்னைக்கு 7 பேரையும் ஒன்றா பார்க்கறது எங்களுக்கு மட்டும் இல்லை, மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எட்லின் உங்களுக்கு எப்படி இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குதா? எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. கிறிஸ்மஸ் வந்து எப்பவுமே வீட்டில் செலிப்ரேட் பண்ணி தான் வந்து பழக்கம். பட் ஆனால் இந்த டைம் வந்து மாதா டிவி கூட வந்து செலிப்ரேட் பண்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மினி ரீயூனியன் மாதிரி இருக்குது. டிவைன் சிங்கரில் பார்த்தது இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்போ பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி எங்கள் கிறிஸ்மஸ்னால் அங்கே வேளாங்கண்ணி போவோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாதா டிவிக்கு வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழித்து பார்த்தது ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் தென் எப்பவுமே வந்து பெப்பியான சாங்குக்கு பேர் போன கென்லி சிஜா. வீட்டில இருந்து செலிப்ரேட் பண்றதை விட இங்கே செலிப்ரேட் பண்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சூப்பர் சூப்பர். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கமாக நீங்கள் அழகா பாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா இங்கேருந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார். ஞாபகம் இருக்கா அந்த அண்ணனை? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவர் பேர் என்ன? சாமனா. சாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சாம் ஆன் ஸ்டேஜ். சாம் வந்து பார்த்த உடனே எப்பவுமே எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணும். இதே கேள்வியை நான் டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்ட்ல நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். நான் சொன்ன உடனே அங்கிருந்து சிஜா வந்து என்ன கேள்வின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டிவைன் 7 இந்த இது நல்ல ப்ரோக்ராம். நான் வாசிக்க கூப்பிட்டீங்க, வந்து வாசிக்கிறேன் போதும். டிவைன் 7 இந்த 7 பேரை மேனேஜ் பண்றது ஈஸியா இல்ல டிவைன் 5 அப்படின்னு சொல்லி நம்ம 5 அருட்தந்தையர்களை மேனேஜ் பண்றது ஈஸியா? டிவைன் 6ன்னு 6 பேர். நான் அது 6 நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. சரி ஓகே ஓகே. சமூகத்துக்கு மன்னிக்கும். சொல்லுங்க, யாரை மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கு? எல்லாருமே ஒன்னாதான், நல்லா பாடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்க வாசிக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க நல்லா வாசிக்கிறாங்களோ இல்லையோ. சாம் வா, சூப்பர். தேங்க்யூ சாம். தேங்க்யூ. மீண்டும் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. தேங்க்யூ. உங்களுடைய இருக்க காத்திருக்கு. தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல், நியூ இயர் ஸ்பெஷலுடைய எல்லாரும் வந்தாச்சு. நம்முடைய டிவைன் 7 வந்தாச்சு. இந்த பக்கம் சாம் எப்பவுமே வந்த உடனே அவன் சொல்ற அடுத்த விஷயம், என்ன சேர்ல உட்கார வச்சிட்டீங்களா, அடுத்து என்ன கீபோர்ட்ல கை வைக்க விடுங்க அப்படின்னு தான் வந்து சண்டைக்கு வருவாரு. ஸோ அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. அன்பர்களே, இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். பரிசாற்றுவரும் பேரென்றும் என் வாழ்விலே.
பறைசாற்றுவேன் உன் பேரென்றும் என் வாழ்விலே. பெயர் சொல்லி அழைத்து அருளடைத்தாய், உன் பணி தன்னை கொடுத்து உடன் நடந்தாய். வறியவர் வாழ்ந்திட எனத் தெரிந்தாய் இறைவா. வறியவர் வாழ்ந்திட எனத் தெரிந்தாய், சிறியவர் உயர்ந்திட வழியும் செய்தாய். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றி அருள் வழி சென்றிட துணை புரிந்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பேரென்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பேரென்றும் என் வாழ்விலே. மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதறான என்னிலே உயரச் செய்தாய். பதறான என்னிலே உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பேரென்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பேரென்றும் என் வாழ்விலே. ஸோ ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே இறைவனுடைய துணையை அப்படியே நமக்கு நல்கி இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் வண்ணம் ஸ்டூவர்ட் ரோனி ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் பாடினாரு. இப்போ அடுத்ததா இந்த டிவைன் 7ல இருக்கக்கூடிய சுட்டி குழந்தை பாப்பா கேர்லின் கிரேசியா வராங்க. லெட்ஸ் வெல்கம். ஆதி திருவார்த்தை திவ்ய
சேர்த்து யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர் யூதர் சிம்மாசன தாளுகை செய்வோர் ஈசாய் வங்கேஸ்வரத்தான் உதித்தார் தாம் தாம் தண்ணர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த 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 சந்தோஷமிழம் சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட பூலோக பாவ விமோசனர் பூரண கிருபையின் வாசனர் பூரண கிருபையின் வாசனர் மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசனம் மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசனம் மேன்மை மகிமை பிரதாபன் வந்தான் தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த 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 சந்தோஷமிழம் சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீர்த்தனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட மேன்மை மகிமை பிரதாபன் வந்தான் தாம் தாம் தண்ணர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த 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 சந்தோஷமேளம் சோபனம் பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் 2 சூப்பரான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அதுவும் நம்முடைய கர்லின் கிரேசியா குட்டி பாப்பா கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய வாய்ஸா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான பாரம்பரிய பாடல் ஒன்று அவங்க நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து பாடியிருக்காங்க. நிச்சயமா பெரியவங்க எல்லாருக்குமே அந்த பாட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அந்த பாட்டை வந்து இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை பாடினது ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ அவங்கள தொடர்ந்து அடுத்ததா நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் நடக்கும்போது சூப்பர் 30 ரவுண்ட்ல லாஸ்ட் டீம்ல ஒரு மிகப்பெரிய டை பிரேக்கர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த டை பிரேக்கருக்கு காரணமான மிஸ்டிகா இப்போ ஸ்டேஜுக்கு வராங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டிகா. சின்ன கண்மணி சம்பவல பொன்னழகி செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு கண்ணி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனை கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ பொங்கி வரும் பொன்னி நதி போல எங்க தங்கமே தரணி வந்தாயோ தேனுதிரும் புது மலர் போல
விளக்கே ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ சின்ன சின்ன கண்மணி சம்பவல பொன்னலகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு காலம் இனிதாய் கனிந்ததே வாழ்வு வழிகிறதே ஞாலம் எல்லாம் மகிழ்ந்ததே வானம் பொழிகிறதே கனியமுதே கற்பூரமே கார்கால மலர்வனமே சின்னவனே சிங்காரமே வானக சீதனமே ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ சின்ன சின்ன கண்மணி சம்பவல பொன்னலகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு கன்னித்தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனை கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ பொங்கி வரும் பொன்னி நதி போல எங்க தங்கமே தரணி வந்தாயோ தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடித்தவள வந்தாயோ மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்தவா செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருடைய பாடல்களும் இருக்குது கண்டிப்பாக டிவைன் சிங்கர் ஜூனியர் ஃபைனலில் நீங்கள் பார்த்த மாதிரியான அதே ஒரு ஃபீல் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். இன்னும் ஒரு சிலர் பாட்டு பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். Lord, the light of your love is shining in the midst of the darkness shining. Jesus, light of the world, shine upon us. Set us free by the truth you now bring us. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on
Bethlehem, the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Long time ago in Bethlehem, the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today, and men will live forevermore because of Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today, and let the men live forever because of Christmas Day. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுடன் தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வாவ், செம அட்டகாசமா தனக்கே உரிய பாணியில ஸோ ஆங்கிலம் மற்றும் தமிழ் அப்படின்னு இரு மொழியில சிறப்பான ஒரு பாடலை பாடி எல்லாருக்கும் பிடிச்ச பாடல். அந்த பாடல் அவங்க ரெண்டாவது பெத்தலையில் பிறந்தவரை அப்படின்னு பாடினோடனே இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமு கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல் கிறிஸ்து பிறப்பை நமக்கு வந்து மீண்டும் நினைவுறுத்தி இருக்கிறது. சிறப்பு ரோவினா பர்னிஸை தொடர்ந்து அடுத்ததா வராங்க எட்லின் மேரி. லெட்ஸ் வெல்கம். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுனாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனே சுனாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதிராஜன் இயேசு இயேசு மகாராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியா விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மெகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மெகாவுக்கே அல்லேலூயாவே.
இயேசு இயேசு மகாராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலூயாவே. சகல கூட்டத்தார்களே சாஷ்டாங்கம் செய்யுங்கள் மகத்துவராஜன் இவரே மாமுடி சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னனே சுனாதரிக்கே வான்முடி சூட்டுங்கள் உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னனே சுனாதரிக்கே வான்முடி சூட்டுங்கள் ராஜாதிராஜன் இயேசு இயேசு மகாராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகாவுக்கே அல்லேலூயாவே. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பு. எட்லின் மேரி ரொம்ப சிறப்பான ஒரு பாடலை பாடிட்டு போய் அவங்களோட இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய அழகான அந்த குரலில் ஸோ இனிமையான ஒரு பாடல் எல்லாருமே நம்ம கேட்டோம். இப்போ அடுத்ததா எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க, எங்கப்பா எங்க பொண்ணு அழகா துள்ளல் இசையில எங்களை எல்லாத்தையும் அப்படி ஜம்பிங் பெப்பியா ஒரு பாட்டு பாட வைக்குமே, கென்லி சிஜா எங்க அப்படின்னு நீங்க கேட்கறது இங்க வரைக்கும் எனக்கு புரியுது. ஸோ அடுத்து வராங்க கென்லி சிஜா. லெட்ஸ் வெல்கம். வந்தார் கர்த்தர் வந்தார் என்னை தேடி வந்தார் இயேசு பாலனாக மீட்பராய் மேய்ப்பராய் பூமியில் வந்தார் வந்தார் கர்த்தர் வந்தார் என்னை தேடி வந்தார் இயேசு பாலனாக மீட்பராய் மேய்ப்பராய் பூமியில் வந்தார். La 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 la. பூமியில் பிறந்திடவே வந்தார் என் உள்ளத்தில் ராஜனாய் பூமியில் பிறந்திடவே வந்தார் என் உள்ளத்தில் ராஜனாய் தம் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனாயே என்னில் தந்தார் தம் ஜீவனை தந்திடவே நித்திய ஜீவனாயே என்னில் தந்தார் வந்தார் கர்த்தர் வந்தார் என்னை தேடி வந்தார் இயேசு பாலனாக மீட்பராய் மேய்ப்பராய் பூமியில் வந்தார்.
உலகத்தின் ஒளியாகவே வந்தார் ஒளி வீசும் நல் ஜோதியாய் உலகத்தின் ஒளியாகவே வந்தார் ஒளி வீசும் நல் ஜோதியாய் சந்தோஷத்தை தந்திடவே மன்னர் வாக்கு தத்தம் தந்திட்டாரே சந்தோஷத்தை தந்திடவே மன்னர் வாக்கு தத்தம் தந்திட்டாரே வந்தார் கர்த்தர் வந்தார் என்னை தேடி வந்தார் இயேசு பாலனாக மீட்பராய் மேய்ப்பராய் பூமியில் வந்தார் வந்தார் கர்த்தர் வந்தார் என்னை தேடி வந்தார் இயேசு பாலனாக மீட்பராய் மேய்ப்பராய் பூமியில் வந்தார் லா 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 லா. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்முடைய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியான டிவைன் சிங்கர் ஜூனியர் ரொம்ப அட்டகாசமாக போயிட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு டிவைன் சிங்கர் ஃபைனல் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வரக்கூடிய அந்த நபர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிவைன் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 டைட்டில் வினரான ஆட்லின் ரெய்னா. லெட்ஸ் வெல்கம்.
ரொம்ப சிறப்பு அன்பர்களே, எல்லாருமே நிச்சயமா இந்த 7 பேருடைய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப மகிழ்ந்திருப்பீங்க. சிறப்பாக இன்னும் இதை தொடர்ந்து ஒரு சின்ன கேம், ஒரு ஃபன் கேம் நடக்க காத்திருக்குது. ஸோ அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு தினம் மற்றும் புத்தாண்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். ஸோ எல்லாருமே அட்டகாசமா ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. டிவைன் சிங்கர் ஜூனியர் ஃபைனல் எங்க திரும்பவும் கிறிஸ்மஸ் டைம்ல நியூ இயர் டைம்ல நடக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த பிரேக் போயிட்டு வந்த கேப்ல இங்க இருந்த சாம் அண்ணனை காணோம். இங்க பார்த்தா ஒரு 7 சேர் இருக்கு. யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள். கண்டிப்பா உங்களை நம்ம மறக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால வெல்கம் பண்ணிடலாம். இந்த டிவைன் 7 உடைய பெற்றோர்களை அன்புடன் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கும். குழந்தைங்களை பாடுறதுக்கு மட்டும் தானே நீங்கள் வர சொன்னீங்க, திடீர்னு எங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோட உட்காந்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஃபன் கேம். நம்ம எல்லாருமே இங்கே வந்து விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் 7 பேரும் ஒரு டீம், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லா 7 பேரும் சேர்ந்து ஒரு டீம். எந்த டீம் வின் பண்ணுவாங்க? கென்லி சிஜா யோசிக்கிறதே கிடையாது. எங்கள் அப்பாவாது யாராக இருந்தா என்ன, நாங்கள் இருக்கிற டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சூப்பர், பாராட்டுகள் சுஜா. அந்த ஸ்போர்ட் நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுக்கலாம்னு ஐடியாவில் வந்திருக்கிறீங்களா? போட்டியே என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது, நம்ம நீங்க இப்படி வேற கூப்பிட்டு உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ போட்டி என்ன அப்படின்னா, இந்த திரையில வந்து உங்களுக்காக ஒரு 8 கேள்விகள் காத்திருக்குது. நீங்க நம்பர் 1, 2, 3, 4, 8 வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கான என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்து சொல்லலாம். உங்களுக்கு 4 வாய்ப்பு, உங்களுக்கு 4 வாய்ப்பு. அதுல வந்து சில படங்கள் இருக்கும். 6 படங்கள் இணைந்து வாட்ஸ்அப் ஸ்மைலிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஸ்மைலி, ஒரு 6 ஸ்மைலி சேர்ந்து ஒரு விவிலிய மாந்தரை என்ன பண்ணும், குறிப்பிடும். அது பழைய ஏற்பாட்டு நபராகவும் இருக்கலாம், புதிய ஏற்பாட்டை சார்ந்த நபராகவும் இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர் அவங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அந்த அணியில இருந்து உங்களால பதில் சொல்ல முடியல 60 செகண்டுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். ஸோ நீங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த புள்ளிகள் என்ன பண்ணிக்கலாம், மதிப்பெண்களை எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணி உங்களால பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கான பதில் நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் உங்களுக்கான சான்ஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச பர்சனாலிட்டிங்கனால நீங்கள் பார்த்த உடனே சில டைம் கண்டுபிடிச்சிருவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? பேரண்ட் டீம், உங்கள் டீம்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த நம்பர் 1 to 8ல எந்த நம்பர் தேர்ந்தெடுக்க போறீங்க, யார் தேர்ந்தெடுக்க போறீங்க? நம்பர் 2. நம்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் 2க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, ஆடம் அண்ட் ஈவ். ஆடம் அண்ட் ஈவ், ஏவாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? கொஞ்சம் ஆனால் நாங்கள் ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். ஏதாவது இங்க இருந்து ஐயோ இது எங்களுக்கு வந்திருக்கலாமே அப்படிதானே. அதே பதில் தான் இருக்கிறீங்க, வேற பதில் மாற்ற போறது இல்லை. அப்படியா? உறுதியாக, நிச்சயமாக, என்ன குழப்படி பண்ணாலும் சரியா, நாங்க வந்து மாற போறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. தட் ஆன்சர் ஏவாள். சூப்பர், ஆடம் அண்ட் ஈவ், ஏவாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சூப்பர். பேரண்ட் டீம் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சிறப்பா பதில் சொல்லியிருக்காங்க, ஏவாள்னு சொல்லி பாராட்டுகள். உங்களுக்கான அடுத்த கேள்வி நம்பர் 2 மட்டும் கிடையாது, ரிமைனிங் 7 எண்கள்ல எந்த எண் தேர்ந்தெடுக்க போறீங்க? 4. அங்க வந்து முதல்ல ஒரு எலெக்ஷன் நடத்தியாச்சு, எட்லின் மாரி. இப்ப நம்ம 4 சொல்லிடுவோம். ஓகேயா? நம்பர் 4. ஆஹா, இதுவும் ஈஸியே. ஒரு தாடி வச்ச ஒரு மனுஷன் ஏதோ சொல்றாரு, ஆனா அது இல்ல. இங்க இருந்தெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது. சாவி இருக்கு, லாஸ்டா ஒரு கதவு இருக்குது. சொல்லுங்க ரைனா, நீங்க என்ன பதிலோ அந்த பதில சொல்லுங்க. சாவினால பேதுருன்னு நினைச்சுப்பாங்கங்களா, நீங்க பேதுருன்னு ஆன்சர் சொல்றீங்களா? ஆன்சர் கிடையாதுங்களா? வேற எனி கெஸ்ஸிங் உங்க டீம்ல? உறுதியாக, நிச்சயமாக? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து இதுல 3rd அம்பையர் டெசிஷன் போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்க இருந்து வினோத் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் இங்கிட்ட கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன டைம்ல இங்க இருந்து ஏதோ சிக்னல் கொடுத்தீங்களா? டீம்னு வந்துட்டுனா பையனாவது இல்ல அப்படின்ட்டீங்க. லெட்ஸ் ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆன்சர் எஸ், புனித பேதுரு. சோ அகைன் டிவைன் 7 உடைய பேரண்ட், உங்களுக்கான வாய்ப்பு. எந்த நம்பர் சூஸ் பண்றீங்க? 6. எண் 6. சோ இந்தியாவோட தொடர்புடைய ஒருத்தர். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? மைக்ல சொல்லுங்க. உங்களுக்கான டேர்ம் தான், நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். புனித தோமையார்.
புனித தோமையாரா? சவேரியா. புனித சவேரியாரா? அங்க ஏதோ காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சவேரியாரா தோமையாரா? அங்க மைக் எல்லாம் ஒட்டுமொத்த ஆதரவு யாருக்கு? சவேரியார். சவேரியார் தானா? உறுதியாக? ஓகே, எல்லாருமே சவேரியார் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆக்சுவலா நான் முதல்ல என்ன சொன்னேன், விவிலிய மாந்தர்கள். சவேரியார் வந்து பைபிள்ல வர மாட்டாரு. ஆன்சர் இஸ் புனித தோமையார். பட் பரவாயில்ல, இந்த இடம் வந்து லைட்டா அடி சறுக்கி இருக்குது. இந்த அணி இப்போ உங்களுக்கான எண் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்பர் 7. ஆக்சுவலா ரோபினா போனிஸ் வந்து ரொம்ப கேமோட ஒன்றிச்சு போயிட்டாங்க. ஏற்கனவே அவங்க கையில் ஒரு மைக் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு பின்னாடி இருந்து கென்லி சிஜாட்டையும் எட்லின் கொடுங்க நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சூப்பர், பாராட்டுகள். நம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண் 7 ஓபன் ஆயிருச்சு. கெஸ் பண்ணிட்டீங்களா? நோவா. நோ வா நோ வா இல்ல எப்படி நோ வா அப்படியா? ஓகே, அவங்க நோவான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடையா? ஓகேங்க, கிட்ஸ் சொல்லிட்டாங்க சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் நோவா. சூப்பர். 2 கேள்விகளை ஓபன் பண்ணி 2க்குமே சரியா பதில் சொல்லியிருக்காங்க நம்முடைய டிவைன் 7 கிட்ஸ். பாராட்டுகள். ஓகே, இப்போ அடுத்த வாய்ப்பு யாருக்கு? திரும்பவும் பேரண்ட், டிவைன் 7 பேரண்ட் யார் நம்பர் சொல்றீங்க? 8. நம்பர் 8. இது ரொம்ப ஈஸி. இவரை பத்தி கண்டிப்பா தெரியாம இருக்கவே இருக்காது. கயிறு இருக்கு, காசு இருக்கு. யூதாஸ் இஸ்காரியோ. யூதாஸ் இஸ்காரியோ. கயிறு. ஓ, நீங்க அப்படி போயிட்டீங்களோ? ஐயோ, கரெக்டா? நீங்க என்னதான் சொன்னாலும் கரெக்டா ஓபன் பண்ணுங்க. அவங்க ஒரு முடிவு கொண்டாங்க, இந்த இடம் நாங்க ஏமாறுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி. ஆன்சர் யூதாஸ். சோ ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? 3. நம்பர் 3. இது ஓகே தான், ஈஸி தான். ஒரு நபர் ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸ் இருக்குது, ஏதோ அனௌன்ஸ் பண்றாரு, வாள் வச்சிருக்கிறாரு. சவுல். அப்படியா? எந்த சவுல்? 2 பேர் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்காங்க. புதிய ஏற்பாடு சவுல். புதிய ஏற்பாட்டு சவுலா? அவருக்கு அப்புறம் பேர்லாம் மாத்தினாங்க தெரியுமா? பவுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுல், பவுல். அவங்க புதிய ஏற்பாட்டு சவுல், அதுக்கு பேர் மாத்தினது பவுல். கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் எஸ், புனித பவுல். உண்மையிலே மிஸ்டிகா அண்ட் கேர்லின் கிரேசர் 2 பேருக்குமே சிறப்பான பாராட்டுகள். ஏன்னா மிஸ்டிகா வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்குன்னா அது நெத்தியில அடிச்ச மாதிரி புதிய ஏற்பாட்டு சவுல் தாயா அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ சூப்பர். ஸோ அதோட இந்த ஒரு சின்ன ஒரு ஃபன் கேம். பேரண்ட்ஸ் நீங்களும் சூப்பராக விளையாடுனீங்க. கிட்ஸ் நீங்கள் அதுக்கு மேலே கூப்பிடும்போது ஐயோ என்ன கேள்வி கேட்பீங்க, அப்படியா இப்படியான்லாம் அவ்வளோ சொன்னவங்க இங்கே வந்த உடனே ஃபுல் ஃபன் மோடுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ சிறப்பாக இருந்துச்சு. உங்கள் இருவருக்குமே டிவைன் 7 கிட்ஸ் உங்களுக்கும் டிவைன் 7 கிட்ஸோட பெற்றோர்கள் உங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ. சோகே நண்பர்களே, இன்னைக்கு டிவைன் சிங்கர் ஜூனியர் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. இப்போ உங்களுக்கு எங்களுடைய பரிசுகள் கொடுக்கக்கூடிய நேரம். ஸோ அந்த பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அன்பு அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வெல்கம் ஃபாதர். நல்லா இருக்கும் ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் சுகமாக இருக்கீங்களா? வெரி குட். நீண்ட ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு உங்களை பார்க்குறோம். எப்படி ஸ்டடீஸ்லாம் எப்படி நல்லா போகுதுங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ எல்லாருமே இன்றைக்குமே அட்டகாசமான ஒரு 7 பேருமே அவங்களுடைய சோலோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதோட இந்த கேம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் நல்லா ஜாலியாக பேரண்ட்ஸ் விளையாடினாங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்கான பரிசுகளை இப்போ கொடுத்துடலாம் ஃபாதர். பரிசுனா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? வெரி குட். நண்பர்களே, நிச்சயமா டிவைன் சிங்கர் ஜூனியர் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.
உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் புத்தாண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் வெட்டுக்கள். Thank you once again. Thank you brother.